ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செடியினோட வயசு வந்து 1.5 வயசு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. அதே மாதிரி நமக்கு பேக் சைடு இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு பேக் சைடு இருக்க செடி வந்து 30 வயசு ஆகுதான். 30 வயசுக்கு வந்து 12 லட்சம் ரூபா இந்த செடி. இந்த பிளான்ஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சமா. ஸோ வந்து அதிலேயே வந்து சின்னதாக ஒரு தொட்டியில் 1.5 வயசு செடி இது 150 ரூபா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இங்கே செடியெல்லாம் பார்த்துட்டு வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு அழகு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே பலாமரத்துக்கிட்ட வந்திருக்கோம் பாருங்கள். பலாமரத்தில் காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக பலாக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது. அந்த சைடு மாமரம் இருக்குது. இங்கே நிறைய வந்து மரங்களும் இருக்குது, செடிங்களும் வந்து விற்பனைக்கு நிறைய இருக்குது. வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த அக்கா வந்து இந்த செடியை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? இங்கே வந்து நம்ம புதுசாக இருக்கிறதுனால நமக்கு செடியை பற்றி தெரியாது. அதனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட இதோடைய வேலைலாம் என்னன்ட்டு, இதோட ரேட் என்ன எல்லாமே கேட்டு, வயசு முதல் கொண்டு செடியோட வயசு முதல் கொண்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் வந்து இங்கே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் செடிகளை வாங்கி போய் வீட்டில் வச்சுட்டு நல்லா வளர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் நிறைய வளர்க்கணுன்னு ஆசை. அதனால் சரி நான் பார்க்கலான்னு வந்தேன். ஸோ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னுட்டு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.